வேண்டும் என்று அந்த வசனம் சொல்கிறது. நீங்கள் குர்ஆனுடைய மூலத்தை காட்டி இல்லை நிரூபித்து காட்டுங்க, நாங்கள் நிரூபிக்கிறோம். அடுத்து பார்க்குறோம், குர்ஆன் பாமர மக்களுக்கு விளங்காதுன்னு குர்ஆனில் இருக்குதான். வசனம் தெளிவாக படிங்க, அது எந்த இடத்துல சொல்லப்பட்டது. ஏன் நீங்கள் ஒரு வார்த்தையை படிச்சுட்டு ஏன் தப்பாக நீங்கள் அர்த்தம் செய்றீங்க? 2:78 என்ன சொல்லி காட்டுகிறது? மினுகும் உம்மியூன் லா யஅலமுனல் கிதாப். சில படிப்பறிவு இல்லாத மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வேதத்தை அறிய மாட்டார்கள். வேதத்தை அவங்க படிக்கல, வேதத்தை அவங்க சிந்திக்கல, வேதத்தை அறியாம இல்ல அமானிய கட்டுக்கதைகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு கூட்டத்தை பற்றி இறைவன் பேசுகிறான், கட்டுக்கதையும் தெரிஞ்சு வச்சிருக்கான், வேதத்தை படிக்கல, வேதம் வழங்காதுன்னு சொல்லுதாது. அவன் வேதத்தை அவன் படிக்க மாட்டேங்கிறான், கட்டுக்கதையை தான் தெரிந்து வைத்திருக்கின்றான் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இன்னும் எல்லா கேள்வியும் நாங்கள் பதில் சொல்கிறோம். நீங்கள் என்ன செய்றீங்க? போர்க்களத்துக்கு சொல்லப்பட்ட வசனங்களை எல்லாமே நீங்கள் கழுத்தை வெட்டுன்னு சொல்லுது, முறிக்கன்னு சொல்லுது, தெளிவுபடுத்துவோம். அடுத்து நாம் சொன்னோம், 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக யாருமே சொல்ல முடியாத விஷயங்களை இன்றைய விஞ்ஞானம் பல கோடி செலவு பண்ணி பல காலம் ஆய்வு செய்து கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அன்றைக்கே திருமறை குர்ஆன் தெளிவாக எடுத்து வைக்கிறது. படைத்த இறைவன் தான் சொல்ல முடியும் என்பதற்கு இது தெளிவான சான்று. அதில் ஒரு சான்று என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு பொருள் இருக்குங்க, இந்த சேருக்கு மேலே லேப்டாப் இருக்குது, லேப்டாப்புக்கு மேலே இந்த நோட்டு இருக்குது. இப்போ இது மொத்தமாக சுற்றுன்னு வச்சுக்கிடுங்க, சேர் ஒரு புறம் போகும், லேப்டாப் ஒரு புறம் போகும், இந்த நோட்டு ஒரு புறம் போகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அடர்த்தி அதிகமான ஒன்றின் மேல் அடர்த்தி குறைந்த ஒன்று இருந்தால் சுற்றும் போது ஒரே விதமாக என்ன செய்யாது, சுற்றாது. இப்போ நம்ம பூமியை எடுத்துக்கொண்டோம் என்றால், பூமியும் பல அடுக்குகளாகத்தான் இருக்குது. பூமியுடைய மேல் அடுக்கு குறைவான அடர்த்தி உள்ளதாகவும், பூமியுடைய உள்ள அடுக்குகள் கனமான அடர்த்தி உள்ளதாகவும் இருக்குது. இப்போ மனிதன் பூமி உருண்டை நம்ம என்ன செஞ்சிருக்க விஞ்ஞானிகள் கண்டறிஞ்சிருக்கிறாங்க. இப்போ இந்த பல அடுக்குகளை கொண்ட பூமி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அடர்த்தியில் இருக்குது. இப்படி சுற்றுதுன்னு வச்சுக்கிடுங்க, பயங்கரமான வேகத்தில் சுற்றும் பொழுது ஒவ்வொரு அடுக்கும் ஒவ்வொரு வேகத்தில் சுற்றும். அப்போ சரியாக சுற்ற வேண்டும் என்றால் எல்லா அடுக்குகளையும் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஆணி வைத்து அரைந்தால்தான், முளைகளை வைத்து அரைந்தால்தான் அந்த பூமி எந்த விதமான ஒவ்வொரு அடுக்கும் சேர்ந்தால் போல் சுற்றும். இதெல்லாம் ஒவ்வொரு அடுக்கும் ஒவ்வொரு வேகத்தில் சுற்றும். நாம் மனிதர்கள் பூமியில் வசிக்க முடியாது, கட்டடங்கள் இருக்க முடியாது. அப்போ இன்றைக்கு பூமி எந்த விதமான மனிதர்கள் நம்ம இந்த பூமியில் தூக்கி எறியப்படாமல், கட்டடங்கள் விழாமல் நாம் இன்றைக்கு பூமி சுற்றி கொண்டிருக்கோன்னு சொன்னால், பூமியினுடைய எல்லா அடுக்குகளும் அது ஆணி அடைந்தால் போல் அறையப்பட்டிருக்கிறது. எதை வைத்து? மலைகளினால். இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லி காட்டுது, உலகத்தில் உள்ள மலைகள் இருக்கு பாருங்க, அது வெளியே எவ்வளவு உயரம் இருக்குதோ மேலே பாருங்க, ஒவ்வொரு மலையுடைய ஹைட்டு மேலே உள்ளது. அது இது ஒரு விஞ்ஞான படம். அது அந்த எவ்வளவு உயரம் மேலே மலை இருக்குதோ அதை விட பல மடங்கு ஆழம் பூமிக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்குது? மலைகள் முளைகளாக அறையப்பட்டிருக்கிறது. இதை இன்றைய விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. பூமிக்குள்ள எல்லா அடுக்குகளையும் இணைப்பதை போன்று பூமிக்கு ஒரு முளையாக ஒன்றொன்று பிரியாமல் இருப்பதற்கு தான் முளைகளை அடிப்பார்கள். இதை இன்றைய விஞ்ஞானம் கண்டுபிடிக்குது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு முகமது நபிக்கு விஞ்ஞானம் தெரியாது, அவங்க ஒரு விஞ்ஞானி கிடையாது. அவங்க எப்படி சொன்னாங்க? குர்ஆன் சொல்லி காட்டுது, வல் ஜிபால் அவுத்தாதா 15, 19, 16வது அத்தியாயம் 15வது வசனம், 21, 31, 27, 61, 31, 10, 41, 10, 57, 77, 27, 78, 7, 79, 32 இவ்வளோ வசனங்களையும் நாம் மலைகளை முளைகளாக அடைந்திருக்கின்றோம். வல் ஜிபால் அர்சாகா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தமிழபிக்கும், பூமி உங்களை கொண்டு அசைத்து விடாது இருப்பதற்காக நாம் மலைகளை முளைகளாக ஆக்கியிருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்லி காட்டுது. அப்போ இது எப்படி முகமது நபிக்கு எப்படி 1400 ஆண்டுகளுக்கு முன்பு முகமது நபிக்கு இது எப்படி தெரியும்? அப்போ அவங்க தெரிந்திருக்கிறது என்று சொன்னால் இது உண்மையான இறைவன் தான் இந்த வேதத்தை நபிக்கு கொடுத்திருக்கிறான் என்பது நமக்கு என்ன செய்கிறது? தெளிவாகிறது. ஒரு நிமிஷம். அன்புக்குரிய சகோதரர்களே, திருமறை குர்ஆனில் வெட்டுங்கள், கொல்லுங்கள், குத்துங்கள்னு இருக்கிற வசனங்களை எல்லாம் குறிப்பிட்டு எதிர்த்தரப்பாளர்கள் பாருங்கள் மனிதர்களையெல்லாம் கொல்ல சொல்லுது, இதற்கு தகுந்த பதில் வேணும்னு கேட்டாங்க. அதற்கு ஆக்கப்பூர்வமான பதில் என்ன என்பதை நாம் சொல்லுவோம். அதற்கு முன்பாக குர்ஆனை பற்றி விமர்சிப்பதற்கு முன்பாக அது போன்ற வசனங்கள் உங்கள் பைபிளில் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்த்து சொல்லணும். வெட்டுங்கள்ங்கிற வார்த்தை உங்கள் பைபிளில் இல்லவே இல்லையா? கொல்லுங்கள்ங்கிற வார்த்தை உங்கள் பைபிளில் இல்லவே இல்லையா? லேவியராகமம் அதிகாரம் 26 வசனம் 7, 8 அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்கள் எதிரிகளை துரத்தி அடிப்பீர்கள்,
அவர்கள் உங்கள் வாளால் வெட்டுண்டு வீழ்வர். அது மட்டும் சொல்லப்படல, இன்னும் சொல்லப்படுது, உங்களில் 5 பேர் 100 பேரையும் 100 பேர் 14,000 பேரையும் துரத்துவீர்கள். உங்கள் எதிரிகள் உங்கள் முன் வாளால் வெட்டுண்டு அழிவர். துரத்தி அடிப்பீங்க. 100 பேர், உங்கள் 5 பேர் 100 பேரை கொள்ளுவீங்க. 100 பேர் 14,000 பேரை கொள்ளுவீங்க. எல்லாருமே செத்து மடிவார்கள் என்று லேவியராகமத்தில் சொல்லப்படுது. வெட்டுங்கள் என்கிற அதே போதனை, அதே வார்த்தை உங்க பைபிள்ல இருக்கிற. இதை பார்த்தீங்களா இல்லையா? இதை எந்த அர்த்தத்தில் இது சொல்லப்பட்டதுன்னு முதல்ல நீங்க விளக்குங்க. அதற்கு பிறகு திருமலை குர்ஆன்ல என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குங்கிற நாங்க விளக்குறோம். அதே போல சாமுவேல் அதிகாரம் 2, 2 சாமுவேல் அதிகாரம் 1:15 அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? தாவீதுங்கிற தீர்க்கதரிசி போய்கிட்டு இருக்கிற ஒரு இளைஞனை கூப்பிட்டு அதோ போறாம அவனை வெட்டு அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த இளைஞனும் போகக்கூடிய தாவீது தீர்க்கதரிசி யாரை சுட்டி காட்டினாலும் அவனை போய் வெட்டுறாரு. அவன் செத்து போயிட்டான். இது 2 சாமுவேல் அதிகாரம் 1:15 சொல்லப்படுது. சும்மா போய்கிட்டு இருக்கிற ஒருத்தரை வெட்டுன்னு தீர்க்கதரிசி தாவீது சொல்றாரு. அந்த போதனை கேட்டு இளைஞனும் அதன்படி அவனை வெட்டி வீழ்த்தினாரு, செத்து போனாரு. இது என்ன அர்த்தத்துல? இதற்கெல்லாம் இது மாதிரி எண்ணற்ற கருத்துக்கள் பைபிள் இருக்கு. குழந்தையை கொலை சொல்றது இருக்குது, ஏகப்பட்டது இருக்கு. அதுவெல்லாம் என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டதுங்கிற நீங்க முதல்ல விளக்குங்க. அதற்கு பிறகு எங்கள் குர்ஆனில் என்ன அர்த்தத்தில் சொல்லப்படுதுங்கிறத நாங்கள் விளக்குவோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, கிப்லா மாற்றம் வந்து கடவுள் போட்ட கட்டளை இல்லைங்கிறார். குர்ஆன் தெளிவா சொல்லிக்காது, கடவுள் கட்டளை தான் போட்டார். நாம் இப்போ வல்லி வதிகத்தை வல்லி சத்ரன் மஸ்ஜித் ஹராம், முகமதே உம்முடைய முகத்தை புனிதமிக்க பள்ளியை நோக்கி திருப்புவீராக. இது கட்டளை இல்லாமல் என்னது? இப்ப வணக்க வழிபாடு விஷயமாக இருந்தாலும் மனிதர்கள் ஒன்றை விரும்பினால் இறை தூதர் வாழக்கூடிய காலகட்டம் தான் இறைவன் கட்டளை பிறப்பிக்கக்கூடிய காலகட்டம். இறை தூதர் ஒன்றை விரும்பினால் அதை கட்டளை போடக்கூடிய அதிகாரம் கடவுளுக்கு இருக்குது. இல்லைன்னு சொல்லி நீங்க யாரும் கேட்கலாம். இதனால குர்ஆன் இறைவேதம் ஆயிருமா? கடவுள் கட்டளை தான் போட்டார். மனிதன் விரும்பிய ஒவ்வொன்றையும் உமர் என்ற அந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபி தோழர் ஒன்றை விரும்பினார். அப்ப இவன் கட்டளை தான் போட்டான். அவர் வந்து இப்ப ஆபிரகாம் தொழுத இடத்தை, ஆபிரகாம் வந்து வசித்த இடத்தை தொழுமிடமாக எடுக்க வேண்டும் என்று உமர் விரும்பினார். அப்ப அல்லாஹ் உத்தரவு போட்டான். வத்தகிது மகாமி இப்ராஹிம் முஸல்லா, ஆபிரகாம் தங்கியிருந்த இடத்தை நீங்கள் தொழுமிடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இறைவன் உத்தரவு போட்டான். எதிரணியில் உட்காந்துருக்கவங்க வந்து விளங்கிட்டு தான் பேசுகிறாங்களா இல்லை விளங்காமல் பேசுகிறாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. ஆரம்பத்தில் நம்ம வச்ச கேள்வி வந்துட்டு முகமது நபியை வந்து சந்தேகப்பட்டார் அப்படிங்கிற காரியங்களை வச்சோம். அதுக்கு வந்து ஒரு உருப்படியான பதில் அங்கே இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த மரியாள் இடத்துல கேப்ரியல் வந்த ஒரு செய்தியை திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு தெளிவான ஒரு வாதத்தை நம்ம திரும்ப வச்சுருக்கிறோம். அந்த இடத்துல வந்து மரியாள் வந்துட்டு பயந்தாலும் வந்த தேவதூதன் தெளிவுபடுத்தியிருக்கிறார், அந்த ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறோம். ரெண்டாவது, மரியாள் சந்தேகப்படலை, இது எப்படி ஆகும் தான் கேட்குறாங்க. அந்த இடத்துல சந்தேகப்படலை, அதையும் நம்ம வந்து தெளிவுபடுத்துகிறோம். இருந்தாலும் அவங்க இடத்துல வைக்கிறதுக்கு வேற வாதம் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கும் வகையில் திரும்ப அதே தான் வந்து அவங்க சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக அவங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு என்னன்னா, அல்தாஃபி பிரதர் சொல்லும் பொழுது சொன்னார், இல்லை நாங்கள் விஞ்ஞானத்தை வச்சு நாங்கள் இதை வந்து நிலைநாட்ட விரும்பலை, இதில் விஞ்ஞானம் இருக்குதுன்னு நாங்கள் சொல்ல வரோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து உட்காந்துருக்கிற நபர் சொல்கிறாரு, இதில் விஞ்ஞானம் இருக்கிறபடினால இது இந்த குர்ஆன் வந்து இறைவனுடைய வேதம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் உங்களுடைய நிலைப்பாடு? விஞ்ஞானம் இருக்கிறதுனால இது வந்து இறைவனுடைய வேதமா, இல்லை அதை வைத்து நிலைநாட்ட விரும்புகிறீங்களா, இல்லை நிலைநாட்ட விரும்பலையா? அதை தெளிவுபடுத்துங்க. முதலாவது உங்களுக்குள்ள பேசி முடிவு பண்ணிட்டு இந்த விஞ்ஞானத்தை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஒரு தெளிவுபடுத்திட்டு அடுத்தபடியாக நீங்கள் வந்து வைக்கலாம். இப்படி ஒரு பக்கத்தில் நாங்கள் விஞ்ஞானத்தை வைத்து நிலைநாட்ட விரும்பலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்போ நீங்கள் சொன்ன அந்த தோல் சப்ஜெக்ட்லேருந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நாங்கள் தெளிவான ஆதாரங்களோடு உங்களுக்கு விளக்கத்தை சொல்லியும் மறுபடியும் மலைகளுடைய சப்ஜெக்ட் விஞ்ஞானத்தை தான் எடுத்துகிட்டு வரீங்க. அப்போ நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க? விஞ்ஞானத்தை வச்சு நிலைநாட்டணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை விஞ்ஞானத்தை வச்சுட்டு நிலைநாட்ட வேணாம்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒரு நிலைப்பாடுக்குள்ளே நீங்கள் வாங்க. அடுத்தது கடைசியாக பேசின சகோதரர் வந்துட்டு, முதல்ல நீங்கள் இதுக்கெல்லாம் விளக்கத்தை கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் விளக்குறோம். இதை தானே நாங்கள் ஒப்பந்தம் போடும்போதே கேட்டோம். ஒரே மேடையில் 2 பேரும் வந்து மாற்றி பகிர்ந்துக்கலாம், ஜனங்களுக்கு ஒரு தெளிவான செய்தி போகும்னு சொன்னோமே. இல்லை தனியாக தான் வந்து நம்ம வந்து விவாதிக்கணும். ஒரே இலையில் நீங்கள் சாப்பாடை போட்டு ரசத்தை பேசுவீங்களா, சாம்பாரை ஊற்றுவீங்களா, நிறைய உதாரணங்கள்லாம் கொடுத்தீங்களே. அந்த உதாரணம்லாம் இப்போ எங்கே போகுது? நீங்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தானே தனித்தனி தலைப்பு வச்சோம். இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு ஒழுங்காக வந்துட்டு முதல்ல வந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒப்பந்தத்தை படிச்சுடுவாங்க, இல்லை ஒப்பந்தத்தை போடும் முன்னாடி நாங்கள் எடுத்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. பல முறை 2 ஹவர் 3 ஹவர் உட்காந்துட்டு ஒரே சமயத்தில் வாதிக்கலான்னு சொன்னோம்.
கேட்கல. இன்னைக்கு வந்து இதுக்கு விளக்கம் கொடுங்க, அதுக்கு விளக்கம் கொடுங்க. அதுக்கு விளக்கம் கொடுக்கறது தான் நாளைக்கு ஒரு நாள் வச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து இதுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னா விளக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து நம்ம சகோதரர்கள் பேசுவாங்க. அன்பான சகோதரர்களே, கடந்த அமர்விலே பதில் சொல்கிறேன் என்கிற பெயரிலே எதிர்த்தரப்பிலே சொன்னதான பதிலை கவனிப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் எவ்வளவு பலவீனமாக வேதத்தை படித்திருக்கிறார்கள், புத்தியற்றவர்களாக இதை விமர்சனம் செய்கிறார்கள் என்பது இப்போ தெளிவுபடுத்த போகிறேன். என்னவென்றால், விருப்பத்தின் பேரிலே தான் காபத்துல்லாவை அவர்கள் அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னேன். இதற்கு பதில் சொல்லுகிறேங்கிற பெயரில் தானியேலின் புஸ்தகத்துக்கு போகிறாரு. அங்கே 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், அங்கே தானியேல் என்பவர் எருசலேமை பார்த்து தொழுகை செய்தார் என்று சொல்லுகிறார். இப்போ அவர் எப்படி வாதம் வைக்கணும்னே அவருக்கு விளங்கலை. என்ன சொல்கிறோம்? ஒரு செய்தி கடவுள் சட்டமாக்கி இருக்கிறாரா, நீ எருசலேமை பார்த்து நீ வணங்க வேண்டும் என்று அவர் பைபிளை எடுத்து காட்டணும். ஒருவர் செய்திருக்கிறார் என்பதற்காக அது சட்டம் என்று எங்கே சொல்லப்படுகிறது? முதல்ல வைக்கிற வாதம் எதுக்கு வைக்கிறோம், என்ன பேசுறோம் தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருவர் செய்கிறார். அந்த இஸ்ரவேலர்கள் நம்பினா என்ன நம்பினா, அந்த நாட்கள்ல அந்த தேவாலயத்தை பார்த்து ஜெபம் பண்ணுனா நடக்கும்னு அவங்களோட நம்பிக்கை. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இஸ்ரவேல் அவன் நாட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, மற்ற நாட்டுக்கு கடத்தப்பட்டு போனாலும் சரி, அவர்கள் எருசலேமை பார்த்து வணங்குவது அவருடைய வழக்கம், அதோடைய நம்பிக்கை. நீங்க என்ன ஆதாரம் வைக்கணும்னா, பைபிள்ல சொல்லியிருக்கு சார், இந்த இருக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. காபத்துல்லா நாங்க சொல்றோம்ல, இந்த இருக்குப்பா மனுஷன் விருப்பம் தான், அது கடவுள் மனுஷன் விருப்பத்தை தான் கடவுள் சொன்னாரு, அவர் சொல்றாரு அப்படி நாங்க வாதம் வைக்கிறோம். அந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டா மாத்த வைங்க முதல்ல. சரி, அடுத்தபடியாக நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த குரான் இந்த இறைவேதம் இல்லை என்பதற்கு நிறைய நாங்கள் ஆதாரங்களை வைத்துக்கொண்டே வருகிறோம். அதில் குறிப்பாக ஒரு ஹதீஸ் ஒன்று வருகிறது. புகாரி ஹதீஸில் 7517வது ஹதீஸில் நாங்கள் சொல்ல முடியும். அங்கே இறை தூதர் அவர்கள் காபா பள்ளிவாசலிலிருந்து விண் பயணத்திற்கு இரவில் அழைத்து செல்வதை பற்றி ஒரு குறிப்பு வருகிறது. இந்த குறிப்பில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அது பெரிய ஹதீஸு, அவ்வளவும் வாசிக்க முடியாது. அதில் அவர் என்ன செய்கிறார்னு சொல்லி பார்ப்போம் என்றால், அவர் அங்கே போகும் பொழுது அங்கே ஒரு தங்கத்தட்டு வருகிறது. அவர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தங்கத்தட்டு ஒன்று கொண்டு வரப்பட்டது. ஏன் 5 வேளை தொழுகிறோம் என்பதற்கு இந்த ஹதீஸும் ஆதாரமாக இருக்கிறது. அதில் தங்க கோப்பை ஒன்று இருந்தது. அது இறை நம்பிக்கையாலும் ஞானத்தினாலும் நிரப்பப்பட்டிருந்தது. தங்க கோப்பைக்கு உள்ள என்னெல்லாம் இருக்குது? இறை நம்பிக்கை இருக்கிறது, ஞானம் இருக்குது. இதில் கோப்பைக்குள்ளேயும் தட்டுக்குள்ளேயும் ஞானமும் இறை நம்பிக்கையும் கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் கொண்டு வந்து அவர் எங்கே கொண்டு போறாருன்னா சொர்க்கத்துக்குள்ளே போறாரு. அங்கே போனதுக்கு பிறகு 50 நேர தொழுகையாக அங்கே அல்லாஹ் கொடுக்கிறதே, முகமது கொடுக்கிறத ஹதீஸில் வாசிக்க முடியும். அந்த 50 நேரம் தொழுகை கொடுத்து விட்டு அதை வாங்கி கொண்டு கீழே வரும்பொழுது மூசா நபி அவர்கள் தடுத்து நிறுத்துறாரு. தடுத்து நிறுத்தி விட்டு, நீர் போய் உங்களுடைய இறைவன் உங்கள் சமுதாயத்தால் செய்ய முடியாது, நீ போய் இந்த தொழுகையை மாற்றி கொண்டு வாரோம் சொல்லி திருப்பி அனுப்புறாரு. திருப்பி 40ஆக வருகிறது, 30ஆக, 20ஆக, 10, 5 கடைசியில் 5 நேர தொழுகை என்பதாக அந்த ஹதீஸிலே தெளிவாக விளங்குகிறது. ஒரு இறைவனை இவ்வளவு கேவலப்படுத்துவதற்கு உலகத்தில் எந்த மதமும் கிடையாது என்பதற்கு இதுவே சான்று. எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த ஹதீஸ்ல ஈஸியாக விளங்கிக் கொள்ள ஒரு செய்தி, முதல்ல 50 நேரம் தொழணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே, இது முதல்ல சாத்தியமா? 50 நேரம் தொழுதுன்னு சொன்ன உடனே அந்த சட்டளையை வாங்கி கொண்டு முகமது கீழே வந்துடுறாரு, பெற்றுக்கொண்டு வந்துடுறாரு. வந்த உடனே ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிறதே உங்களுக்கு பெரும்பாடு. 50 நேரம் தொழும்னா ஒரு வணக்க வெறியத்தாங்க பார்க்குற முடியும். மனிதனுக்கு இப்படிப்பட்ட கட்டளை கொடுத்தா அது சாத்தியப்படுமா? 50 நேர தொழுகை. இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே யார் தான் புத்தி சொல்ல வேண்டியிருக்கு? மூசா நபி முகமது புத்தியோட தான் அனுப்பப்பட்டார்னு சொல்லப்பட்டுச்சு, தங்கத்தட்டில் ஞானம் வச்சு அனுப்பப்பட்டுன்னு சொல்லப்பட்டுச்சு. 50 நேரம் தொழுகன்னு சொன்னோடனே முகமது என்ன சொல்லியிருக்கணும்? இல்லை 50 நேரம் தொழ முடியாதுன்னு சொல்லியிருந்தாருன்னா உண்மையிலேயே ஞானம் வந்திருக்குன்னு அர்த்தம். அங்கே அவருக்கு ஞானமே இல்லை, 50 நேரம் தொழுகை வாங்கிட்டு வாராரு. கீழே மூசா நபி வந்து தடுத்து நிறுத்தி, நீ போய் என்ன செய்ய, 50 நேரம் உன்னால் செய்ய முடியாது, உன் சமுதாயத்தால் செய்ய முடியாது என்கிறதான கருத்தை மூசா நபி தான் அங்கே சொல்லி கொடுக்குறாரு. திருப்பி அங்கே போறாரு 40 நேரம். இப்படி அங்கே மனிதனுக்கு முடியாது என்கிறதான கருத்தை அல்லாவும் சொல்ல முடியல, மூசா நபிக்கும் அங்கே அவர் முகமதுக்கும் சொல்ல முடியல. அங்கே யார் தான் விளக்க வேண்டியிருக்கு? மூசா அவர்கள் தான் விளங்க வைக்க வேண்டியிருக்குது. மூசா தான் புத்தி சொல்ல வேண்டியிருக்கு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு மேலே ஒரு கடவுளை இழிவுபடுத்துவதற்கு உலகத்தில் யாரால முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். போன மாதிரி கேட்டாங்க, அந்த விந்து துளியா 45 நாளாக இருந்தான், அதுக்கு வசனத்தை என்ன ஃபுல்லாக படிங்க அப்படின்னு. வசனத்தை நம்ம படித்தாங்க இருக்கு. முஸ்லீம் ஹதீஸில் 5146 அதில் பார்த்தீங்கன்னா, நபிசல் அவர்கள் கூறினார்கள், விந்து துளி தாயின் கற்பையில்
40 அல்லது 45 நாட்கள் தங்கியிருந்த பின்னர் அந்த விந்து துளிகள் வானவர் ஒருவர் சென்று, இறைவா இவன் நற்பெயரற்றவனா அல்லது நற்பெயர் பெற்றவனா என்று கேட்கிறார். பிறகு கட்டளைக்கு ஏற்ப அது குறித்து எழுதப்படுகிறது. பிறகு இறைவா இது ஆணா பெண்ணா என்று கேட்டு அதற்கேற்ப எழுதப்படுகிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய செயல்பாடு, ஏக்கம், வாழ்நாள், வாழ்வாதாரம் ஆகிய எல்லாம் எழுதப்படுகிறது. பிறகு ஏடுகள் சூட்டப்படுகிறது. பிறகு அது கூட்டப்படுவதும் இல்லை, குறைக்கப்படுவதும் இல்லை. இதுதான் ஹதீஸோட முழுசுங்க. நம்ம கேட்குறது என்னென்னா, விந்து வந்து 72 மணி நேரம் தான் ஆக்டிவ். சயின்ஸ் இன்னைக்கு நீங்கள் கூகுள் சர்ச்சில் வேணால் போய் பார்த்துக்கோங்க. 45 நாள் ஒரு விந்து துளி தாயோட கருப்பைக்குள்ள உயிரோடு இருக்குங்கிறது இன்றைக்கி இன்றைய நவீன அறிவியலுக்கு எதிரானது. முதல்ல அதை நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம். அப்புறம் சொன்னார், அது என்ன கேமரா டெக்னாலஜி வச்சு இன்றைக்கி ஒரு பொய்யை வந்து இது பண்ண முடியுமே அப்படின்னு சொல்லி சொன்னார். கேமரா டெக்னாலஜி வச்சு பொய்யையும் பண்ண முடியும், உண்மையும் நிரூபிக்க முடியும். சரிங்களா? நீங்கள் இதெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை போய் சொன்னால் சிரிச்சிருவாங்க. இவங்க பிஜே கூட ஒரு 4 வருஷம் முன்னாடி அவங்க ஆன்லைன் பிஜேலாம் வந்து ஒரு கேள்வி பதிலுங்க. ஒருத்தர் கேட்குறாரு ஃபாரினில், பிஜேட்ட கேட்குறாரு, நான் ஃபாரினில் இருக்கேன், எனக்கு வீட்டில் நடக்கிறதெல்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, வீட்டை எப்படி நான் கண்காணிக்கிறது, ஏதாவது உருப்படியான ஒரு பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. பிஜே சொல்கிறாரு, அது இருக்குது, ஸ்க்ரீன்ஷாட் வேணால் கொடுத்துக்கலாம் நம்ம. அந்த உங்கள் ஏரியாவில் இருக்க எல்லோரும் சேர்ந்து செலவு பண்ணி ஒரு பொதுவாக ஒரு கேமரா மாட்டிடுங்க. உங்கள் தெருவில் ஒரு கேமரா மாட்டி உங்கள் வீடுகள்லாம் அதில் தெரிகிற மாதிரி செட் பண்ணிடுங்க. அப்போ நீங்கள் வந்து மொபைல்லே அங்கேருந்தே நீங்கள் பார்த்துக்கலாம். வீட்டில் அப்பப்போ யார் என்ன வரா, எந்த டைமுக்கு வராங்க, எல்லாத்தையும் நீங்கள் வந்து வீட்டில் தப்பு நடக்கலையான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இவர் சொன்னது வந்து அவங்க தலைவருக்கே எதிரானது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் வந்து ஒன்று சொல்லிக்கிறேன். போர்க்களத்தில் சொல்லப்பட்ட வசனம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு வந்து சில பைபிள் வசனங்கள்லாம் காட்டி என்னமோ பைபிள் தீவிரவாதத்தை ஆதரிக்கிற மாதிரியும், அது தப்பிச்சுக்கிறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. பைபிள் இறைவிதமான தலைப்பு இருக்குது. அதில் இந்த கேள்வியெல்லாம் வச்சு கேட்டிருந்தாங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்போம். இப்போ என்ன, இஸ்லாம் தீவிரவாத மார்க்கம் அப்படின்னு சொல்லி இங்கே நிரூபிச்சிரும் அப்படின்னு பைபிள் வசனத்தை தூக்கி, நீயும் அதான் சொல்கிற நானும் அதான் சொல்கிறேன், அப்படியே ஏற்றுட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறத முதல்ல அவங்க புரிஞ்சுக்கல. போகிற மதம் மாத்திரக்கு தான், அதை முதல்ல புரிஞ்சுக்காங்க. போகிறவர் எதுக்கு பண்ணார்? போகிற இஸ்லாத்தை பரப்புறதுக்கு தான். அதைத்தான் நாங்கள் இங்கே சொல்லிட்டு இருக்கோம். மோசே வந்து யூத மதத்தை பரப்புறதுக்கு வந்து போர் பண்ணார், யோசுவா பண்ணாருன்னு நாங்கள் சொல்லலை. அது நீங்கள் பைபிள் தலைப்பில் கேளுங்க, நான் சொல்கிறோம். அடுத்தது தீவிரவாதமாக இருக்குங்கிறது அடுத்த வசனங்கள் தொடர்ச்சி வந்துகிட்டே இருக்கும். அன்பார்ந்தவர்களே, நம்ம சகோதர முரளி அவர் சொன்னது போல் விவாத ஒப்பந்தம் போடும்போதே நாங்கள் சொன்னோம், 2 காரியமும் பைபிளை குறித்தும் குரானை குறித்தும் ஒரே நேரத்தில் பேசிக்கொள்ளலாம் என்று. முடியவே முடியாதுன்னு காலையிலிருந்து 2:30 மணி வரைக்கும் பேசி கடைசியில் அவங்களுடைய விருப்பத்துக்கு நாங்கள் அவர்கள வழியில் வந்ததா இம்மாதிரி தனித்தனிப்பு தலைப்பு வச்சோம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி பைபிளை பற்றி எல்லாம் விளக்க சொல்லு, அப்போ தான் நாங்கள் பேசுவோம், குரான் இறை வேதம் என்று நாங்கள் நிரூபிப்போம் அப்படி சொல்லி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பைபிளை பற்றி நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் சொல்லுவோம். அதுக்குன்னு தனி விவாதம் இருக்குதில்ல, அதை அப்போ பார்த்துக்குவோம். இதை பாருங்கள், 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அது கொஞ்சம் பெரிய வசனம். அதில் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். அதனுடைய பகுதி அது முழுக்க படிக்கலன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வசனம் ஒரு அதிசயம் முழுக்க படிக்கணும்னா அதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்கும். சொல்கிற கருத்து அதில் இருக்குதான்னு பாருங்கள். என்ன சொல்லுது பாருங்கள், எவர்களுடைய உள்ளத்தில் மாறுபாடு இருக்கிறதோ அவர்கள் தெளிவற்ற பொருள்களுடைய வசனங்களையே தேடி பின்பற்றுவார்கள். அவங்க சொன்ன மாதிரி தான் இருக்குது. குழப்பத்தை உண்டு பண்ண கருதியும் அதை தங்களின் தவறான நோக்கத்திற்கேற்ப மாற்றுவதற்காகவும் இவ்வாறு செய்கின்றனர். ஆயினும் இதன் உண்மை கருத்து அல்லாஹ்வே அன்றி ஒருவரும் அறிய மாட்டார்கள். உறுதிமிக கல்விமான்களோ அதன் கருத்து தங்களுக்கு முழுமையாக விளங்காவிட்டாலும் இதனையும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். இதான் குரான் தான் படிக்கிறோம், இல்லாத காரியம் நான் சொல்லலை, இதில் உள்ளது சொல்கிறோம். இப்போ என்ன சொல்லணும், குரான் எங்களுக்கு விளங்கி இருக்குது, குரானில் நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் கேளு, அதனோட விளக்கம் நாங்கள் சொல்கிறேன்னு தான் அவங்க சொல்லணும். அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க, அப்படி வசனமே கிடையாது, வசனம் தான் நான் படித்தோம், குரானில் உங்களுக்கு எல்லாம் விளங்கி இருக்குதுன்னா நீங்கள் சவால் விடணும். குரானில் எந்த கேள்வி வேணாலும் எங்களை கேளு, நாங்கள் அதை விளக்குறோம், அப்படி சவால் விடு. அப்போது அது விளங்கி இருக்குதா இல்லையான்னு நம்ம பார்ப்போம். அதுவும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. அடுத்தது வந்து இதே குரான் வந்து என்ன சொல்லுது பாருங்கள், அருமையான எல்லாருக்கும் புரியும் என்று சொன்னல, இது அவருடைய தலைவர் மொழிபெயர்த்தது. 2ஆம் அதிகாரம் 78ஆம் வசனம் நான் படிக்கிற கவனிங்க. அவர்களில் அதாவது வந்து விவாதத்தில் வந்து திருமறை குரான் இறைவேதமா அப்படின்ற தலைப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. அதை வந்து சகோதரர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். ஏன்னா வந்து குரான்லேருந்து நாங்கள் ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லி இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் என்று நாங்கள் கேட்டால் நீங்கள் பதில் சொல்ல தயாரா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. பதில் சொல்லுங்கன்னு சொல்லி தான் உட்கார்ந்துருக்கோம். நீங்கள் குரான் வசனத்தை விட்டுட்டு ஹதீஸ்லேருந்து எடுத்துருக்கீங்க. அப்படி இருந்தாலும் போட்டு பின்னிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் என்ன நடக்குதுன்னே இப்போ உங்களுக்கு தெரியல.
அப்போ சுதாரிப்புலே இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் வந்துருச்சு இப்போ நமக்கே. அதனால் நீங்கள் கொஞ்சம் சுதாரிப்பாகவே இருங்க அப்படின்றத முதல்ல சொல்லிக்கிறோம். குர்ஆன் வசனத்தில் இருந்து எடுத்து எந்த கேள்வியை கேட்டாலும் பதில் சொல்ல தயார் அப்படின்றத பகிரங்காரே வேணாம் கேட்டார்ல. அப்புறம் நாங்கள் கேட்டோம் நீங்கள் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா, அதனால தான் நாங்கள் கேட்கல அப்படின்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது. அது ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மதத்தை பரப்புறதுக்கு தான் போர் பண்ணாங்களாம். எவ்வளோ பெரிய அபாண்டம் பாருங்க. இப்படி தான் அவதூறு பொய்களை நாக்கூசாமல் புழுவுறது. இது அவர்களுடைய கைவந்த கலை. அதாவது வந்து எப்படி ஒரு பொய்யை வந்து எப்படி உண்மைப்படுத்த முடியுமா, வந்துட்டு அந்த இதோ நிற்கிறார் இயேசு எல்லாரும் எந்திரிங்கன்னுவாங்க, உடனே எல்லாரும் எந்திரிச்சிடணும். இது அந்த கையை கொடுக்குற தெரியுதா இல்லையா, கையை பிடிங்க அப்படின்னா எல்லாரும் கையை பிடிக்கணும். இந்த மாதிரி வந்து இது வந்து ஜபக்கூட்டம் கிடையாது, சரியா? இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க. இது விவாத அரங்கத்தில் உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்றத மீண்டும் வந்து நினைவுபடுத்திக்கிறேன். இது வந்து போர் புரிகிறது வந்து மதத்தை பரப்பாக போனாங்க. மதத்தை பரப்புவதற்கு நபிகள் நாயகம் அவர்கள் போர் புரிந்தது உண்மை என்றால் நபிகள் நாயகத்தினுடைய ஆளுகையின் கீழே ஒரு யூதனும் உயிரோடு இருந்திருக்க கூடாது, ஒரு கிறிஸ்தவனும் உயிரோடு இருந்திருக்க கூடாது, சரியா? யூதனிடத்தில் போய் நபிகள் நாயகம் அவர்கள் தங்களுடைய அந்த வாழ்வாதார தேவைக்காக சில மரக்கார் வார்கோதுமைக்காக தன்னுடைய அந்த போர்க்கவசத்தை அடைமானம் வைக்கக்கூடிய அளவுக்கு யூதனுக்கு அங்கே வழங்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு வரலாறு தெரியாட்டி கேளுங்க, எடுத்து தர்றோம். வரலாறு படிக்காமல் மொட்டையாக வந்துக்கிட்டு கொள்றதுக்காகத்தான் மதத்தை பரப்புறதுக்கு என்று அப்பட்டமாக பொய்யை புழுக வேண்டாம் என்று சொல்லி பதிவு செய்கிறோம். கல்லா இன்னஹா ததுக்கிரா ஃபமன் ஷா தக்கரா. இது அறிவுரை. விரும்பியவர் ஏற்றுக்க, விரும்பாட்டி ஏற்றுக்கிறாம போயிட்டே இரு. இதுதான் இறைவனுடைய கட்டளை. லா இக்ரஹ ஃபித்தீன். இந்த மார்க்கத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை. எல்லாம் வந்து போரில் வெட்டு குத்துன்றதெல்லாம் போரில் சொல்லப்பட்டது, அரசாங்கத்துக்கு சொல்லப்பட்டது, தனி மனித ஆளுக்கு சொல்லப்படலை. ஆனால் நீங்கள் எழுதி வச்சிருக்கிறதுலாம் என்ன, நாங்கள் இதை கேள்வியாக கேட்டோம்னா பதில் சொல்ல முடியாமல் திணறி போய் ஆகா என்னடா இது பைபிள், அங்கே 4 சாட்சியை கொண்டு வரணுமா? ஒரு மனைவி விபச்சாரம் பண்ணிட்டான்னா விபச்சாரம் பண்ண பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் பாதிரியார்ட்ட விடுன்னு சொன்னதை ஆதாரமாக கொடுக்குறோம்ல, பதில் சொல்ல முடியலை. உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டு பார்த்தீங்களா பைபிளை சொல்லி திசை திருப்ப பார்க்கிறார்கள். நீங்கள் அப்படி வச்சுக்கிட்டு பயங்கரமான ஒரு நாத்தத்தை நம்ம கையில் உங்கள் கையில் நீங்கள் வச்சுக்கிட்டு எங்களிடத்தில் இருக்கக்கூடிய மினரல் வாட்டர் சரியில்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல, கேள்வி கேட்போமா இல்லையா? இதுக்காக தானே ஒன்றா நாங்கள் பேசுவோம்னு சொன்னோம். ஒன்றா நீங்கள் பேசுவோம்னா தனித்தனி தலைப்பு. இதில் மேற்கோள் காட்டப்படுவதாக இருந்தால் காட்டிக்கோள் எல்லாம் நீங்கள் சொன்னீங்களா இல்லையா, அதை சொல்லுங்க. மறுக்கிறதா இருந்தால் இப்போ மறுங்க, அதுலேருந்து கிளிப்பிங் போடும். விவாத ஒப்பந்தத்தில் என்ன பேசணும், இந்த மாதிரி வந்து குர்ஆன்ல இருந்து நீங்கள் எடுத்து காட்டினீங்கன்னா அதை விட மோசமானது அது நீங்கள் சொல்லாதை விட ரொம்ப கேடுகட்டத்தனமான நிறைய இருக்குது, அதெல்லாம் எடுத்து போடுவோம். பிரச்சனை இல்லை, காட்டுங்க. நீங்கள் தானே சொன்னீங்க, அந்த அடிப்படை தானே எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வைக்கக்கூடிய வாதங்களாம் மட்டும் பொய்யாக இருக்கின்றது, அது ஒரு விஷயம். அப்போ வந்து நீங்களே அதை ஒப்புக்கொண்டு விட்டு இப்போ வந்துக்கிட்டு நல்ல பிள்ளை மாதிரி பார்த்தீர்களா இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா இப்போ விவாதத்தை பார்க்காத ஆளுங்கள்லாம் நம்பிடுவாங்கல்ல, அந்த ஒரு நப்பாசு. இது தப்பு. ஏன்னா நீங்கள் ஒத்துக்கொண்ட அடிப்படையில் தான் இதை பற்றி பேசி கொண்டிருக்கின்றோம் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லிக்கிறோம். கடவுளை வந்து நம்ம கேவலப்படுத்துகிறோமா? ஏன் எவ்வளோ விஷயம் எடுத்து சொன்னோம். கடவுள் எடுக்கக்கூடிய கட்டளையா இது? ஓம் பொண்ணு நீ வந்து அடுத்தவன் முண்டாட்டியோட போனதுனால ஓம் முண்டாட்டி வந்து அடுத்தவனோட படுப்பான், அதை ஊர் உலகமாக பார்ப்பான்னு சொல்லிட்டு கடவுள் கட்டளை போட்டார். இதுதான் கடவுள் சொல்லக்கூடிய தீர்ப்பான்னு சொல்லிலாம் கேள்வி கேட்டோமே, அதுக்கெல்லாம் பதில் சொன்னார்களா? கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்ரீல் வந்ததை பற்றி தேவதூதனை பற்றி சொல்லும் பொழுது மரியாதை தானே சந்தேகம் கொண்டாங்கன்னு சொல்லி சொன்னோம்ல, அதுக்கு என்ன பதிலா? அவங்க சந்தேகம்லாம் படலை எப்படின்னு தான் கேட்டாங்க. இதுதானே சந்தேகம். உனக்கு வந்து ஒரு புள்ள பக்கம் போகுதுன்னு சொல்கிறாங்க, இல்லை எனக்கு எப்படி புள்ள பக்கம், எனக்கு புருஷனே அறியனே என்று சொல்லி கேள்வி கேட்டவனையும் அவர் தேவதூதன் என்ன செய்கிறாரு, முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்லி கேட்டார். எலிசபெத்துக்கு புள்ள பிறந்துச்சா இல்லையா, அந்த மாதிரி புள்ள பிறக்கும்னு சொல்லி இவ்வளவு கிளியர் பண்ணியிருக்கிறாரு. சந்தேகமே இல்லை, ஆனால் கேள்வி கேட்டாங்க, கேள்வி கேட்டு சந்தேகம் இல்லை என்று சொல்லி உழப்புறதை பார்க்கின்றோம். இதுவும் வந்து விளங்காமல் சொல்கிறது தான். அடுத்ததாக விஞ்ஞானத்தில் நீங்களே முரண்படுறீங்க. விஞ்ஞானத்தினால குர்ஆன் இறைவேதம்னு ஒருத்தர் சொல்கிறீங்க, இல்லை அதனால் நாங்கள் சொல்லலைன்னு இன்னொருத்தர் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி முரண்னு சொன்னீங்க. இது மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம், நாம் அப்படியா சொன்னோம்? எதுக்கு திரும்ப திரும்ப விஞ்ஞானத்தை போடுறீன்னு வேற பெரிய ஒரு கேள்வியை வச்சிங்க. இந்த விஞ்ஞானத்தை அன்றைக்கே சொன்னதில் இருந்து இது இறைவேதம் என்று தெரிகிறது. இதுதான் வாதம். விஞ்ஞானத்தை சொல்லலை, விஞ்ஞானத்தை ஏற்றுக்கல அப்படி யாரும் எங்கள்கிட்ட எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
இந்த விஞ்ஞானத்தை அன்றைக்கே சொன்னதை வைத்து பார்க்கிற பொழுது இது மனித சொல் அல்ல, படைத்த இறைவனுடைய சொல் என்பது தெளிவாகிறது. எனவே தான் அந்த தெளிவை உண்மைப்படுத்துகிற விதத்தில் உண்டான அறிவியல் செய்திகளை நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஒன்று. அடுத்து இப்போ குரானை பற்றி சொல்லும் பொழுது ஒரு செய்தி சொன்னாங்க. ஜிப்ரீல் வந்து ஒரு இடத்துல தான் இருக்குது. ஜிப்ரீலுடைய பட்டியலை போட்டோம். ஜிப்ரீலுங்கிற பேர் இருக்குதா அப்படின்னு கேட்டால் குரானில் பல இடத்துல ஜிப்ரீல் தான் வந்தார்னு இருக்குதே. ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கிறது, ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல காட்ட முடியுமா? நம்பர் வாசித்தீர்களை காட்ட முடியுமான்னு கேட்டீங்க. குரானை படிக்கலைன்னு சொல்லுங்கள். ஒரே ஒரு இடத்துலையா இருக்கிறது? குரானில் எடுத்து பாருங்கள். 2வது அத்தியாயம் 97வது வசனம், 2வது அத்தியாயம் 98வது வசனம், 66வது அத்தியாயம் 4வது வசனம், 4 இடத்துல இருக்கிறது. ஜிப்ரீல் ஒரு இடத்துல தான் இருக்குன்னு சொன்னீங்க. எப்படி சொன்னீங்கன்னு தெரியல, பார்த்துக்குங்க. அடுத்ததாக சூனியம். நபிகள் நாயகத்துக்கே சூனியத்தை வச்சு அவர் வந்து என்ன செஞ்சேன்னு தெரியாமல் குழம்பி போயிட்டாங்க, வச்சுட்டாங்க. ஆரம்பத்திலே நாங்கள் சொன்னோம், போன அமர்விலே சொல்லியிருந்தோம், ஒரு சாரார் இடத்துல விவாதம் செய்வதாக இருந்தால் அவர்கள் அந்த விஷயத்தில் என்ன கருத்தில் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு விவாதிக்க வேண்டும். சூனியம் சம்பந்தமாக நாங்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம்? சூனியத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகத்துக்கு வைத்ததாக சொல்வது பொய் என்று சொல்லுகிறோம். நபிகள் நாயகத்துக்கு வைக்கப்படவில்லை. எங்களிடத்தில் குர்ஆன் என்றால் எது, ஹதீஸ் என்றால் எது என்பதற்கு ஒரு தெளிவான வரையறை இருக்கிறது. ஹதீஸ் என்றால் ஹதீஸ் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அனைத்தையும் நபிமொழி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதை உரசி பார்ப்பதற்கு குர்ஆன் இருக்கிறது. குர்ஆனோடு உரசி பார்த்தால் அதற்கு முரணான செய்திகள் ஏதேனும் இடம்பெற்றிருந்தால் அந்த செய்தி நபி மொழி அல்ல, நபியோடு சம்பந்தப்பட்டதல்ல, நபிகள் நாயகத்துக்கு இறைவன் சொன்னதும் அல்ல என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் பல வருடங்களாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நீங்களும் அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சூனியம் என்பது நபிகள் நாயகத்துக்கு வைக்கப்படவில்லை, அது பொய்ன்னு சொல்கிறோம். நாங்கள் ஏதோ பொய்ன்னு சொல்கிறோமோ அதையே எங்கள்கிட்ட கொண்டு ஆதாரமாக காட்டினா அதைத்தான் நாங்கள் பொய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது எப்படி எங்களுக்கு எதிரான ஒரு ஆதாரமாக அமையும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து விஞ்ஞானத்துக்கெல்லாம் எல்லாம் தெளிவாக பதிலை சொல்லிவிட்டோம், அதுக்கு பிறகு வைக்கிறீங்கள என்ன தெளிவு சொன்னீங்க? தோல் சம்பந்தமாக தெளிவுபடுத்திட்டோம் அப்படின்னார். என்ன சொன்னீங்க? தெளிவாக விளக்கினீங்க இல்லை? தோல் குறித்து நாங்கள் சொன்ன கேள்விக்கு வைத்த வாதத்திற்கு என்ன தெளிவுபடுத்தினீங்க? தட்டுனா தெரியலையா வலிக்குன்னு, இதுதான் தெளிவா? நான் இதையா வச்சோம் வாதமா? இதை தாண்டி ஒரு வாதம் வச்சோம், இதில் கேள்வி அல்ல, அதுக்கு கீழே நெருப்பால் சுட்டால் வலிக்காது என்ற கருத்தை சொல்கிறோமே, அதற்கு என்ன பதில் என்று கேட்டோம். பதிலே சொல்லலை, ஆனால் தெளிவாக சொல்லிட்டோன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி கடலை பற்றி சொல்கிறீங்க. கடல் பார்த்தா தெரியாதா? கல்ஃபில் கடல் இருக்குது, அதை பார்த்த உடனே ரெண்டுக்கு இடையில தடுப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியுமா? ரெண்டு நிறத்தில் இருக்கிறது, நிறத்தை பார்த்தாலே தெரியாதா? சரி, ஒரு வாதத்துக்கு நிறத்தை பார்த்தாலே அங்கிட்டு இங்கிட்டு தடுப்பு இருக்குன்னு தெரிந்து கொள்வதாக இருந்தால் கூட பார்த்தவர் தானே சொல்ல முடியும். கடலை பார்த்து இது இந்த கலர் பார்த்தவர் தானே சொல்ல முடியும். நபிகள் நாயம் பார்த்தார்களா? நபிகள் நாயம் கடல் பயணம் செய்தார்களா? அவங்க கப்பலில் பயணம் பண்ணாங்களா? பார்க்காத ஒருத்தர் சொன்னார் எப்படி? அதுக்கு சொல்லுங்க. கடலை பார்த்து கண்டுபிடித்து விட்டார் அப்படியும் முடியாது. தடுப்பு இருக்கிறது, ஒன்றை ஒன்று மீறாது, கடக்காது, ரொம்ப தெளிவான வார்த்தைகளில் சொல்கிறது. ஒரு பக்கத்தில் சுவை கூட வித்தியாசம் பேசுகிறது குர்ஆன். ஹாதா அதுபுன் ஃபுராத்துன் வஹாதா மில்ஹுன் உஜாஜுன். ஒரு பக்கத்தில் உப்பு சுவை இருக்கிறது, இன்னொரு பக்கத்தில் மதுரமான சுவை இருக்கிறது. இப்படிப்பட்ட கடல்கள் கூட இருக்கிறது, இப்படி கூட வருது. இதையெல்லாம் கண்ணால் பார்த்து யாரும் சொல்வான்னு தெரியல. ஆராய்ச்சி பண்ணாமல் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்காம இதையெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்ல இயலாது. அப்படிப்பட்ட விஷயமெல்லாம் சொல்லுது. இதை எப்படி சொன்னார்? அதுக்கும் பதில் சொல்ல வேண்டும். அதே போல் கடலை சொல்லிவிட்டு அதே மாதிரி சவால் சொன்னாங்க, பதில் சொல்லுவீங்களா? எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லுவீங்களான்னு. விளக்கம் சொல்கிறதுக்கு தான் உட்கார்ந்துருக்குறோம். அதைத்தான் திரும்ப அதுக்காகத்தான் இந்த விவாதமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து தூக்கம், உயிர் இருக்குது, தூங்கிட்டு இருக்கிறாரு, தூங்கிட்டு இருக்கிறவர் வந்து உயிர் கைப்பற்றப்பட்டு விடுகிறது, டெஸ்ட் பண்ணுவோமா? தூங்கிட்டு இருக்கிற ஒரு உடம்புல உசுர் இருக்கா இல்லையா டெஸ்ட் பண்ணுவோமா? அது ஒரு கேள்வி. 120 நாள் உடலிலே உயிர் இருக்கிறதா இல்லையா உயிர் அப்படின்னு ஒரு கேள்வி. இது சாதாரணமாக சிந்தித்தாலே உயிர் இருக்கிறது என்பதை எல்லோரும் சொல்லுவார்கள். பிறகு என்ன உயிர் இல்லைன்னு சொல்லுது? அப்போ சிந்திச்சு பார்க்கணும். எல்லா விஷயத்தையும் சரியாக சொல்லுகிறது, எதுலேயுமே குறை காண முடியலை, இதில் வேற என்னமோ செய்தியை சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சிந்திச்சு பார்த்தால், நல்ல சிந்தனையோடு சிந்திக்கும்போது அதில் பதில் கிடைக்கிறது. உயிர் சாதாரணமாகவே 2 வகையான உயிர் இருக்குங்கிறது நம்மால் விளங்கி கொள்ள முடிகிறது. என்ன 2 வகையான உயிர்? ஒன்று, உயிர் இருக்கிறது என்று சொன்னால் பகுத்து அறிந்து சிந்தித்து ஒருவர் பேசுகிற விஷயங்களை கேட்டு அதற்கு பதிலளித்து இப்படி இயங்குகிற அறிவுபூர்வமான உணர்ச்சி பூர்வமான உயிர் ஒன்று. இன்னொன்று மனித உடல் இயங்குவதற்கு தேவையான அடிப்படையான உயிர் என்று இன்னொன்று. இந்த 2ல் ஒரு உயிர் கைப்பற்றப்படுகிறது, இன்னொரு உயிர் அங்கேயே தங்கி இருக்கிறது. சாதாரணமாக உள்ள விஷயம் அது. ஒரு உயிர் என்ன தெரியும்? உசுரோடு இருக்கிறாம்னா எல்லாம் தெரியணுமே.
உசுரோடு இருக்கிறவன் பக்கத்தில் போய் உட்காந்தா நான் உட்காந்துருக்கிறது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் பேசி அவன் தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பக்கத்தில் போய் உட்காந்தா நான் உட்காந்துருக்கிறது தூங்குறவருக்கு தெரியலை. நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நான் என்ன பேசுகிறேன்னு அவருக்கு தெரியலை. உசுரோடு இருந்தால் தெரியணும்ல, ஏன் தெரியல? இதை அறிந்து கொள்கிற உயிர் இல்லை. வேற என்ன உயிர் இருக்கிறது? உடல் உறுப்புகள் இயங்குவதற்கு தேவையான உயிர் இருக்கிறது. அதே போலத்தான் உடலுக்குள்ளே உள்ளே சென்ற செல் வளர்கிறது என்று சொன்னாலே அங்கே உயிர் இருக்கிறது என்று பொருள். ஆனால் உணர்ச்சி பூர்வமான உயிர் இல்லை. அது வருவதற்கு தேவையானது 120 நாட்கள் கழித்ததற்கு பிறகுதான் அந்த உயிர் வருகிறது என்பது அதை சிந்தித்தாலே விளங்கி. இப்படி 2 விஷயங்களை உள்ளடக்கி ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரே வார்த்தை பயன்படுத்தப்பட்ட உடனே இதுவும் உயிர் அதுவும் உயிர். ஒரு சொல்லுதான், ஒன்று நேரடியான அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது, இன்னொன்று மறைமுகமான வேறொரு அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அதை வைத்து புரிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரி விஷயம்தான் அந்த அது சம்பந்தமான செய்திக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அந்த உயிர் 2 உயிர் என்பதிலேயே அது ஒருவர் ஆய்வு பண்ணி இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அறிவியல் உண்மை இதில் இருக்குன்ட்டு இதுக்காகவே இஸ்லாத் எழுதியிருக்கார் ஒருத்தவர். அப்போ ஆய்வு செய்யக்கூடிய கண்ணோட்டத்தில் அதை பார்த்தீங்கன்னா அது 2 உயிர் என்பது எப்படின்றத இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. 120வது நாளில் தான் வேற ஒரு உயிர் ஊதப்படுகின்றது என்பதை இறைவன் தன்னுடைய திருமறையில் அல் முஃமினூன் என்ற அத்தியாயத்தில் இறைவன் பட்டியல் போடுகின்றான். விந்து துளியாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் சினை முட்டையாக அது மாறியது, அதுக்கப்புறம் அதற்கு எலும்புக்கு மேலே சதையை போர்த்தினோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு பின்னர் ஹல்கன் ஆகர் வேறு ஒரு படைப்பாக அதை மாற்றினோம். இந்த இடத்துல என்னடா வேறு ஒரு படைப்பாக மாற்றப்படுகின்றது என்று சொல்லுதுன்னா 120வது நாளில் தான் மனிதன் என்பதற்கு உண்டான உயிர் ஊதப்படுகின்றது. நண்பர்களே, போன அமர்வில் சொன்னாங்க தீவிரவாதத்தால் பரப்பப்பட்ட மதம்னு சொன்னோம். நம்ம அதுக்கு சொன்னார் மதம் மாத்திரத்துக்கு தான் போகிறா இருந்தால் ஒரு யூதம் கூட உயிரோடு இருந்துக்க மாட்டான் அரபு நாட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆக்சுவலாக அது இதுவும் ஒரு பொய் தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க நபி சொல்லியிருக்காரு பாருங்க, முஸ்லீம் ஹதீஸில் 3626 அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், நான் அரபு தீபகத்திலிருந்து யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நிச்சயம் வெளியேற்றியே தீர்வேன். முஸ்லீம்களை தவிர வேறு ஒருவரையும் நான் அங்கே விட்டு வைக்க மாட்டேன். அதேமாதிரி முஸ்லீம் 3364, புகாரி 4431. இதில் இந்த 2 ஹதீஸில் பார்த்தீங்கன்னா அரபு தீபகத்திலேருந்து இணை வைப்பாளர்களை அப்புறப்படுத்துங்கள், வெளியேற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி அபுதாவுது 2781 பார்த்தீங்கன்னா if anyone associate with a polytheist and live with him is like him. அதாவது ஒரு காஃபிர் கூடயோ ஒரு முஸ்லீம் இல்லாதவங்க கூடயோ ஒரு நட்பாக இருந்துட்டு அவங்க வாழ்கிற பகுதியில் வாழ்கிறதே அவங்கள மாதிரி தான் ஆகணும். அந்த முஸ்லீம் முஸ்லீம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, என்ன விருப்பம் இருந்தால் ஏற்றுக்கோ இல்லைன்னா பொய்க்கோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னாராம். இதுவும் பொய் தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க நபி சொல்லியிருக்காரு பாருங்க, முஸ்லீம் ஹதீஸ் 33, புகாரி 2946, அபுதாவுத் 2664, இன்னும் நிறைய இருக்குது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவனில் என்று சொல்லும் வரை, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறும் வரை இந்த மக்களிடம் போரிடுமாறு எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. யார் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவனில்லை என்று கூறிவிடுகிறாரோ அவர் தகுந்த காரணம் இருந்தாலன்றி தமது செல்வத்தையும் உயிரையும் என்னிடம் காத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இது போர்க்காலத்தில் சொல்லப்பட்ட கட்டளை அப்படின்லாம் போய் சொல்லுவாங்க. எவனாவது போர்க்காலத்துக்கு தன்னோட செல்வத்தை எல்லாம் கொண்டுட்டு போவானா? 10 லட்ச ரூபா அவன்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை பாக்கெட்டில் வச்சுட்டு போருக்கு போவானா ஒருத்தன்? தெளிவாக சொல்லுது தீவிரவாத வசனம். இந்த மாதிரி 100 கணக்கில் இருக்குது. நமக்கு இப்போ டைம் இல்லாதனால 1-2 பார்த்துட்டு போகிறோம். இப்போ ஒரு வீடியோ போடுறோம் பாருங்கள். 3 நாட்களுக்கு உனக்கு அவகாசம் தருவார். 3 நாட்களுக்குள் ஒன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், இல்லாவிட்டால் எங்களுக்கு நீ கப்பம் கட்டி எங்களினுடைய ஆட்சியை நீ சேர்த்துக்கொள். ஜிஸியா என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய ஆட்சியை நீ புரிந்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு நீ கப்பம் கட்ட வேண்டும். யாரை பார்த்து சொன்னது? குஃபாரை பார்த்து ஒரு முஸ்லிம் சமூகம் சொன்னது, நீ எங்களுக்கு கப்பம் கட்ட வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஒரு சமூகம் குஃபார் இடத்திலே எங்களுக்கு உதவியை தா என்று பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். யாரிடத்திலே ஜிஸியாவை யார் வாங்க வேண்டும்? யாருக்கு யார் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும்? என்ன சமூகம் இது? ஆமி என்ற ஒரு தோழர், தனிப்பட்ட மனிதர், மேலாடை இல்லாத மனிதர், உடுத்துவதற்கு கிழிந்த சாக்கை உடுத்த மனிதர், கோவேரி கழுதையிலே பயணிக்கக்கூடிய ஒரு மனிதர், மிகப்பெரிய 1000 ஆண்டுகள் பழமையான ரோம பாரசீகத்து ரோமனுடைய தலைவனை பார்த்து பேசுகிறார், நீ எனக்கு கப்பம் கட்டு. சுப்ஹானல்லாஹ். இங்கே ஈமான், நமக்கு பயம் வந்து விடுகிறது. செய்யாவிட்டால், கப்பம் கிட்டாவிட்டால், உங்கள் மதத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால்
தன்னுடைய வாளை இடுக்குகிறார். சுப்ஹானல்லாஹ். இந்த அன்பார்ந்தவர்களே, அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டீங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு. இப்போது கட்டாயம் வந்து இவங்க சொல்லுவாங்க, இது யாரோ பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. முகமது நபி என்ன சொல்கிறாருன்னா, இந்த அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்கிறார்ல, அவர் இந்த இதுக்கு விளக்கம் என்ன கொடுத்துருக்கிறாரு, எல்லோரும் லா இலாஹ இல்லல்லாஹு சொல்லும் வரைக்கும் அவர்களிடம் போரிடும்படி நான் கட்டளை பெற்றிருக்கிறேன்னு சொல்லிட்டார். அடுத்தது கவனிங்க, இப்போ வேற ஒரு கிளிப்பு பாருங்கள். இது வேறு யாரோ பேசுனதுன்னு சொல்லுவாங்க, இப்போ ஒரு இஸ்லாமிய அறிஞர் பேசுவாங்க. அப்போது இந்த காரியம் அப்படி இருக்குது. அது இல்லாமல் விவாதத்தில் வந்து நாங்கள் என்ன சொன்னோம், மேற்கோள் காட்டலான்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ விளக்கம் நீங்கள் வச்சாதான் நாங்கள் பதில் சொல்லுவோம், மேற்கோள் காட்டிட்டு போங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கம்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம்தான் மேலோங்கிய மார்க்கமாக இருக்க வேண்டும் என்று யார் கலந்து நிற்கிறானோ அவன் தான் அல்லாஹ்வின் பாதையில் இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. எடுத்துக்கலாக்கணும். இப்ப போட்டோ அடிச்சுட்டான், குஜராத் அடிச்சுட்டானே காரணமா தீன தெரியுதா, மார்க்கத்தை பிரச்சாரம் பண்றீங்க. இப்போ இது பேசினவர் யாரு, இந்த டிஎன்டிஜே என்று சொல்லுகிற இந்த அமைப்பினுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர் என்ன சொல்கிறாரு, அல்லாஹ்வின் மார்க்கம் மேலோங்கிய மார்க்கமாக மாற்றுவதற்கு ஆறு களத்தில் நிற்கிறானோ அவன்தான் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்கிறவன். இது என்ன தீனுக்கா செய்கிறேன் அப்படி கேட்குறாங்க. அவர் விளக்கிறாரு, அல்லாஹ்வின் பாதையில் குர்ஆன் வசனங்களில் எல்லாம் என்ன வரும், அல்லாஹ்வின் பாதையில் போரிடுங்கள். இப்போ நம்முடைய எதிர்த்தரப்பினர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இது போருக்குள்ள கட்டளை. நாம் படித்த வசனங்கள் எல்லாம் அந்த வசனங்கள் இல்லைன்னா அவங்க மறுக்கலை, இதெல்லாம் போருக்குள்ள கட்டளை. நாங்கள் என்ன சொல்கிறோம், போர் எதற்காக, எதற்காக போர், மதத்தை பரப்புவதற்காக போர். அப்படிதான் குர்ஆன் வசனம் இருக்குது, அப்படிதான் நபி மொழி இருக்குது, அப்படிதான் இப்னு உமர் சொல்லியிருக்கிறாரு, அப்படிதான் அவருடைய சகபாக்களை சொல்லியிருக்கிறாங்க. அந்த வசனங்களை நாங்கள் வைக்கிறோம், அந்த ஹதீஸ்களை வைக்கிறோம், இவர் ஹதீஸ்களை படித்து காட்டணும். அதுக்கு பதில் சொல்லாமல் போர் கட்டளை போர் எப்படி, இப்போ பாருங்கள் ஒரு போர் எப்படி நடந்ததுன்னு நீங்கள் பாருங்கள். இவங்க வந்து மார்க்கம் நிலைநாட்டுவதற்கு தான் போர், அதுக்கு யார் செய்கிறாங்களோ அவங்க தான் அல்லாஹ்வின் பாதையில் நிற்கிறவருன்னு அவருடைய ஆளை பேசினது நீங்கள் கேட்டீங்க. இப்போ 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுத்து விடுங்க. இந்த 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அருமையாக அதில் விளக்கம் இருக்கும். எங்கேயும் போக வேண்டியதில்லை, ஹதீஸுக்கு போக வேண்டியதில்லை, இவங்களுடைய அறிஞர்களை விளக்கம் தேவையில்லை. எவ்வளோ அருமையாக வருது பாருங்கள். இதோ நானே படிக்கிறேன். சிறப்பு மிகு 4 மாதங்கள் கழிந்து விட்டால் இனவை போர காணும் இடமெல்லாம் வெட்டுங்கள், அவர்களை பிடியுங்கள், அவர்களை முற்றிக்கையிடுங்கள், ஒவ்வொரு பதுங்கும் இடத்திலும் அவர்களை குறிவைத்து உட்காருங்கள். ஆனால் அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு பச்சாதாபப்பட்டு விலகி ஈமான் கொண்டு, நல்ல கவனிக்கணும், தொழுகையை கடைபிடித்து ஜக்காத்தும் முறையாக கொடுத்து வந்தால் அவர்களை அவர்கள் பாதையில் விட்டுவிடுங்கள். எப்போ விட்டுவிட சொல்கிறாங்க, தொழுகையை கடைபிடித்து ஜக்காத்து கொடுத்து வந்தால் விட்டுடு, இல்லைன்னா கொண்டுடு, இல்லைன்னா துண்டு துண்டாக வெட்டிடு. அப்போ என்ன அர்த்தம், இதுக்கு பேர் தானே மதம் மாற்றம் செய்கிறதுக்கு யுத்தம் செய்கிறது. இதுதானே நாங்கள் சொல்கிறோம். போர் எதற்காக, போரினுடைய காட்டலாம், அது சரி, போரில் கொலை செய்யலாம், எல்லாம் உண்மைதான், அது நான் ஒத்துக்கிறேன், போரில் கொலை நடக்கும். ஆனால் போர் எதற்காக, குர்ஆன் சொல்லுது போர் தீன் நிலைநாட்டுவதற்காக, மார்க்கம் நிலைநாட்டுவதற்காகன்னு குர்ஆன் சொல்லுது. அதுதான் அதனுடைய விளக்கொன்று. இப்போ அவருடைய அறிஞரே பேசுகிறது நம்ம வீடியோ பார்த்தோம். அதுதான் அதனுடைய விளக்கொன்று முகமது நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மற்றும் பல ஹதீஸ்களை நம்ம இங்கே படித்து பார்த்தோம். இது எப்படி இறைவனோட மார்க்கமாக இருக்க முடியும், இறைவனோட வேதமாக இருக்க முடியும், அதுதான் நாங்கள் கேட்குறோம். அதே போல் திரும்ப திரும்ப அந்த சகோதரர் சொல்கிறாரு, மரியத்தினோட கதை எடுத்துகிட்டு வர்றாங்க, சந்தேகப்படலையா, மரியாள் என்ன சந்தேகப்பட்டார், யான் ஒரு புருஷனை அறியானே, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் சந்தேகப்பட்டாங்க. ஆனால் நீ இறைவனுடைய தூதனா என்று சந்தேகப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், இறைவனுடைய தூதன் என்று மரியாள் நம்பிக்கொண்டாள். அதே நேரத்தில் நான் ஒரு புருஷனை அறியாத ஸ்திரீ, அந்த சந்தேகம் இருந்துச்சே தவிர வந்தது இறைவனுடைய தூதன் என்ற உறுதி மரியாளுக்கு இருந்தது. ஆனால் முகமதுக்கு அந்த உறுதி இல்லை. அடிக்கடி சந்தேகப்பட்டு நிறைய வசனங்கள் வருது. தயவு செய்து நம்ம அல்தாஃபி அவர்கள் அந்த
ஜிப்ரியல்னு நிறைய வசனங்கள் வருதுன்னு சொன்னல, அந்த 297 விட்டுட்டு மீதி வசனங்கள் சீக்கிரமாக சொல்லிட்டாங்க. அதனால் என்னால் எழுத முடியல. தயவுசெய்து அந்த வசனங்கள் திரும்ப ஒரு முறை என்னென்ன வசனங்கள்னு எனக்கு கொஞ்சம் சொல்லித்தரணும். அது பார்த்து அப்படி இருந்தால் நான் அது அப்படி இருக்குது நான் அது சொன்ன தவிர அது ஒத்துக்கிறேன். அந்த வசனங்கள் தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் திரும்ப சொல்லித்தரணும். அன்பானவர்களே, கடந்த அமர்விலே அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. ஒரு குரான் ஆயத்தை வாசித்து காமிச்சு, இது விஞ்ஞானம் என்று சொல்லி இந்த குரானில் இருக்குது, இந்த உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை இப்படி இருக்குன்னு நாங்கள் ஆதாரமாக வச்சோம். அது 39ஆம் அத்தியாயம் 42ஆம் வசனம். அல்லாஹ் உயிர்களை அவை மரணிக்கும் போது மரணிக்காதவற்றை அவற்றின் நித்திரையிலும் கைப்பற்றுகிறான். பின்பு எதன் மீது அவன் மரணத்தை விதித்து விட்டானோ அதை தன்னிடத்தில் நிறுத்திக் கொள்கிறான். இந்த ஆயத்தை சொல்லி மிக தெளிவாக சொன்ன உடனே இவர் விளக்கம் கொடுக்குறாங்க. அங்கே 2 உயிரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ஒரே வார்த்தையில் 2 உயிர். என்ன விளக்கம்? குரான் மிக தெளிவாக சொல்லுது, அல்லாஹ் உயிர்களை பொதுவாக ஒரு உயிரை சொல்லிட்டு ஒன்றை மரணிக்கும் போதும் இன்னொன்றை மரணிக்காத போதும் கைப்பற்றுகிறான் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்க, இவர் அங்கே 2 உயிர் ஒன்று இருக்குது. ஒரு உயிர் உண்மையிலே உயிர், இன்னொரு உயிர் ஆக்டிவேஷன் செய்கிற உயிர். இவர் இது விளக்கம் கொடுக்க புதுசாக ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த விளக்கு விஞ்ஞானத்தில் நீ எங்கே 2 உயிர்னு எங்கேயாவது சொல்லுங்க. விஞ்ஞானம் இருக்குது சார், எங்கள் இதில் குரானில் இருக்குது, அதனால் நிரூபிக்கிறோம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, இது எந்த விஞ்ஞானி சொல்லியிருக்கிறாரு? விஞ்ஞானி எந்த விஞ்ஞானி சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா டிஎன்டிஜியில் இருக்கிற விஞ்ஞானிகள் தான் சொல்லியிருக்கீங்க என்பது மிக தெளிவான வாதமாக இருக்குது. இன்னும் நீங்கள் வாசிப்பீங்க என்றால் அதனால தான் இது இறைவேதம் இல்லைங்கிறது ப்ரூஃப் ஆகிக்கொண்டே வருகிறது. நீங்கள் ஏதோ பெருசாக வியாக்கியானம் பண்ணிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒன்றும் இல்லை. நீங்கள் கொடுத்த வியாக்கியானமும் விளக்கமும் இறைவேதம் என்பதற்கு நிரூபிக்க ஒன்றும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கீங்க, தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இன்னும் அடுத்தாப்புல குரான் வசனத்தில் 2வது அத்தியாயம் 256 வசனத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை, நோ கம்பல்ஷன் ரிலிஜியன் என்று அழகாக சொல்லி காமிச்சாங்க. உண்மைதான், பார்க்கறதுக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் சூரா 75வது அத்தியாயம் 31 வாசிச்சிங்கன்னா தொழுகை செய்யலைன்னா நரகம். யாருக்கு? உங்களுக்கு தான் நரகம். சக்காத்து கட்டாயம், இல்லைன்னா தண்டனை. சூரா 9வது அத்தியாயம் 34 வசனம். நோ கம்பல்ஷன், ரிலீஜியனில் எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை. ஆனால் ரிலீஜியனில் என்ன செய்யணும்? நீ தொழுகை செய்யாட்டி உனக்கு நரகம், உனக்கு சக்காத்து கொடுக்காட்டி உனக்கு தண்டனை கொடுப்போம். ஆனால் என்ன இல்லை? கம்பல்ஷன்லாம் இல்லை. இது என்ன விளையாட்டு? ஆமாம், 5 நேரம் இல்லை. இது போல ஏராளமான முரண்பாடுகளை நாங்கள்